Hey hello guys, welcome to my channel. This is Anish. So next video is all about my riding gears. Yes, riding gears. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக் ட்ரிப் போகும்போது எங்களுக்குலாம் ரைடிங் கியர்ஸ்னால என்னென்னு பெருசாக தெரியாது. எஸ், ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு ஜாக்கெட் போட்டு ஷூ போட்டு அவள் தான் கிளம்பியாச்சு. அதான் ரைடிங் கியர்ஸ். ஸோ இப்போ ரைடிங் கியர்ஸ்னால் என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ அதில் சரி சில ரைடிங் கியர்ஸ் என்னோட நெக்ஸ்ட் ட்ரிப்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ரைடிங் கியர்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன், அந்த ரைடிங் கியர்ஸோட ப்ரைஸ் என்ன, ஸோ முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைடிங் கியர்ஸோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் கெட்டிங் என் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Lazy morning. ஃபஸ்ட்டு ஹெல்மெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஆக்ஸார் ஹெல்மெட் கூடவே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. என்னோடய பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஹெல்மெட் மவுண்ட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கினது. அரௌண்ட் 350 நினைக்கிறேன், 350 கிட்ட வந்துச்சு. அண்ட் ஹெல்மெட்டோட ப்ரைஸ் கைஸ் 4500 கிட்ட வாங்கினேன் நான். அண்ட் ஹெல்மெட் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஹெல்மெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த என்னோடய ரைடிங் கியர்ஸ் எல்லாமே பிளாக்லேயே தான் இருக்கும். ஸோ ஹெல்மெட் நிறைய ஃபங்கி கலர்ஸ்லாம் பார்த்தேன், பட் எனக்கு இந்த பியூர் பிளாக் தான் ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வென்ட் வித் பிளாக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரைடிங் ஜாக்கெட் ஃப்ரம் மோட்டர் வியர். ஸோ மோட்டர் வியரில் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட் கிடைக்கும். இது லெவல் 2 இந்த ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் ப்ரொடெக்ஷனோட வருது இது, அண்ட் ஸ்பைன் ப்ரொடெக்ஷனோட வரக்கூடிய ஒரு ரைடிங் ஜாக்கெட். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து தே வில் கஸ்டமைஸ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே பின்னாடி வந்து என்னுடைய யூடியூப் சேனல் நேம் அனிஷ் தேவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரிங் பண்ண முடியுமான்னு கேட்டேன். எஸ், அஃப்கோர்ஸ் அவங்களால அது பண்ண முடிஞ்சுது. அண்ட் இதுக்கு வந்து ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கெட்க்கு வந்து 4500 ப்ளஸ் அந்த எம்ப்ராய்டரிங் பண்ணதுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கிட்டத்தட்ட ஆச்சு. ஸோ ஆல்டுகெதர் ஜாக்கெட்டோட ப்ரைஸ் 5500 கிட்டத்தட்ட. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போக வேண்டியது வந்து டேங்க் பேக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டேங்க் பேக் போதும்னு தான் பார்த்தேன். பிகாஸ் என்னோடய மொபைல்ஸ் வச்சுக்கிறதுக்கும் அண்ட் சில கேபிள்ஸ், சில பவர் பேங்க்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் எனக்கு டேங்க் பேக் போதுன்னு பார்த்தேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டேங்க் பேக் வந்து ஷுட் பி அ மேக்னெட்டிக் டேங்க் பேக்கு. அதனால தான் இதை வாங்கினது. அண்ட் கைஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட கெப்பாசிட்டி முதல்ல நான் சொல்லிடுறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் 18 லிட்டர்ஸ் வரைக்கும் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800. எஸ், 2800 மேக்னெட்டிக் டேங்க் பேக். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா பக்காவான குவாலிட்டி, நல்லா திக்கான ஒரு கிளாத்திங், எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் லைக் என்ன சொல்கிறது, பேக் பேக் மாதிரி இதை அப்படியே மாட்டிக்கிட்டு முதுகில் மாட்டிகிட்டு போக முடியாது. ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ஷோல்டரில் மாட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டைல் இது. பட் யா, குவாலிட்டி வைஸ் இட்ஸ் வெரி 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 குட். அண்ட் நாவ் செகண்ட் திங், அடுத்த விஷயம் என்னென்னா நீ கார்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் நீ கார்ட் கைஸ். இந்த ஆக்சுவலி இது வந்து கைக்கு, எல்போ கையோட இதுக்கு, இது வந்து காலோட முட்டிக்கு. ஸோ கைஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ். இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, குட், செம்மையாக இருக்குன்னெலாம் இல்லை, பட் இது குட். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது நல்லாவே இருக்குது. பிகாஸ் நான் வந்து ரைடிங் பேண்ட்டெல்லாம் வாங்கலை. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை வச்சு ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை வாங்கியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு ரைடிங் ஜாக்கெட்லேயே வந்து இந்த எல்போ ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்துடுறதுனால இதை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் தான் என்னோடய ரைடுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் த குவாலிட்டி இஸ் ஆக்சுவலி குட். லெட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் ட்ரிப்ஸில் மேபி ரைடிங் பேண்ட்ஸ் வாங்கலாம் அடுத்தது. லெட்ஸ் சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ். இது உண்மையாலுமே ரைடிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் விண்ட் பிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் குளிர், இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பிகாஸ் யூனோட் கைஸ், ரொம்ப ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மேலே நம்ம போகும்போது கையை ஆட்டோமேட்டிக்காக அரிக்க ஆரம்பிச்சோம். பிகாஸ் ஆஃப் ஹெவி விண்ட் பிளாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த க்ளவுஸும் நான் பார்த்தீங்கன்னா மோட்டர் வேரில் தான் வாங்கினேன். இங்கே ஒரு நீ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் க்ளவுஸ் இஸ் 1000 ருபீஸ். அகெயின் கைஸ், இதுவும் ஆல் வெதர் க்ளவுஸ் தான் இது. ஸோ இப்போதைக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபைன். அண்ட் கம்மிங்
நெக்ஸ்ட் டு ஷூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கலை, இது ஒரு கிஃப்டாக வந்த ஷூஸ் தான் இது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ரைடிங் ஷூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கினா நல்லா தான் இருக்கும். பட் அகெயின் இது ஒரு சேஃப்டி ஷூஸ் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஷூஸ். ஸோ இந்த ஷூஸ் இருக்கும்போது நம்ம எதுக்கு இன்னொரு ஷூஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஷூஸும் பெருசாக வாங்கலை. அண்ட் ரைடிங்க்கு இந்த ஷூஸ் ஓகே இப்போதைக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷூஸ் ஃபைன். அண்ட் அஃப்கோர்ஸ் சாக்ஸ் எல்லாமே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக இந்த க்ளா பேக்கு போயிடலாம். ஸோ கைஸ் நான் வந்து இந்த சேடில் பேக் மாதிரி கான்செப்டில் நான் வாங்கலை, க்ளா பேக் மாதிரி வாங்கிட்டேன். பிகாஸ் சேடில் பேக் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் அது அப்பப்போ தொங்க ஒன்று அதுக்குன்னு ஒரு சேடில் ஸ்டே ஒன்று வாங்கணும். ஸோ அதனால் ஐ வென்ட் வித் க்ளா பேக். க்ளா பேக்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 72 லிட்டர்ஸ் க்ளா பேக் இது. க்ளா பேக்கில் வந்து இந்த சைடு ஒரு பெரிய பவுச் ஒன்று இருக்கும் அண்ட் இந்த சைடு ஒரு பெரிய பவுச் ஒன்று இருக்கும். ஸோ 72 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்க க்ளா பேக். என்னோடய ட்ரெஸ்க்கான ஐட்டம்ஸு மற்ற குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இதில் நான் வச்சுருவேன். பிகாஸ் யூனோ கைஸ் நான் என்னோடய வண்டி பின்னாடி ஒரு டாப் பாக்ஸும் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் சில விஷயங்கள் அடக்கிடுவேன். ஸோ அதனால் டாப் பேக்ஸ் அண்ட் க்ளா பேக் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மை ட்ரிப் இப்போதைக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த க்ளா பேக்கோட ப்ரைஸ் வந்து 3600 கைஸ். இது ரொம்ப வர்த்தியான ப்ரைஸ். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு 3600ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் நடுவில் நான் ஷாப்ஸ்லாம் போய் விசாரித்தேன், அரௌண்ட் 4000 கிட்டத்தட்ட சொன்னாங்க. அண்ட் ஆன்லைனில் அமேசானில் வாங்கினேன் 3600. ஓகே அண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரைடிங் கேஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அண்ட் ரைடுக்கு தேவையான சில விஷயங்களை அப்படியே அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அலன் கீ செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். அண்ட் பஞ்சி ரோப்ஸ் ஈச் 30 அந்த மாதிரி. பஞ்சி ரோப்ஸ் வந்து பெருசாக தேவைப்படுமான்னு தெரில, பட் இது ஒரு எசென்ஷியலான ஒரு நீடுங்கிறதுனால பஞ்சி ரோப்ஸை வாங்கிட்டேன். அண்ட் என்னோடய டூல்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு டூல்ஸ் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸும் கேரி பண்ணுறேன். நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோடய கேமரா, என்னோடய ட்ரிப்புக்கு தேவையான கேமரா. இந்த கேமரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 ஆச்சு guys. இது இன்ஸ்டா 360 டியூவல் லென்ஸ் RS மாடல் இது. ஸோ நார்மல் லென்ஸு அண்ட் 360 லென்ஸு, 2 பேட்ரிஸு, லென்ஸ் கவர் 360 டிகிரி லென்ஸ் கவர் இது அண்ட் RS கோர் மவுண்ட் இது. இந்த மவுண்ட்டை வச்சு தான் நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுக்க போகிறோம். அண்ட் எதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு ஹெட் ஸ்ட்ராப்பும் வச்சுருக்கேன். ஹெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா இதுவும் யூஸ் ஆகும். அண்ட் தென் ட்ரைபாட் வில் பி ரியலி பெனிஃபிஷியல். அது எங்கே பெனிஃபிஷியல் ஆக போகுதுன்னு என்னோடய பைக் ட்ரிப்பில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, நான் காட்டுறேன் அதை. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் டு மை எலக்ட்ரிக் ஸ்டவ். இந்த ட்ரிப்பில் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து பெருசாக தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, தேவைப்படலாம். ஏன்னா எல்லா வாட்டியும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ பட்ஜெட் ட்ரிப் ஆக்சுவலி. ஸோ பட்ஜெட் ட்ரிப்னால் டென்ட்டில் ஸ்டே பண்ணுவேன். டென்ட்லாம் ஸ்டே பண்ண மாட்டேன், நல்ல ரூமில் தான் ஸ்டே பண்ணுவேன். பட் அந்த ரூமில் ஸ்டே பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை நான் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் எனக்கே தெரியும் இந்த ஸ்டவ் நான் யூஸ் பண்ணுவேன்னு. அப்படி யூஸ் பண்ணுறதுனால சில விஷயங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் இதை நான் முதல்ல யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான உருட்டுக்கட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில உருட்டுக்கட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்கமிங் வீடியோ தான் எனக்கே தெரியும் அது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். லேப்டாப், என்னோடய ஓன் லேப்டாப். அண்ட் கைஸ் இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இது இன்ஸ்டா 360 இன்விசிபிள் ஸ்டிக். இந்த ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1900 கைஸோட ஸ்டிக்கோட ப்ரைஸு. நெக்ஸ்ட் திங் இஸ் மை ஓன் லேப்டாப் ஃபார் எடிட்டிங் பர்பஸ் கொண்டு போகிறதுக்கு அண்ட் என்னோடய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லேப்டாப்போடைய சார்ஜிங் கேபிள்ஸ் இது. அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு சொன்னல, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு இந்த 1.5 TB ஹார்ட் டிஸ்கில் தான் பண்ண போகிறேன். என்னோடய இப்போ இருக்க வீடியோஸ்க்கு இந்த 1.5 TB ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இதை வச்சே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு 1.5 TB போதுமானது. அண்ட் இந்த பாக்ஸில் சில கேபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் எதுக்கு இந்த கேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரிப்பில் கைஸ் நான் வந்து பைக் மவுண்ட்டு, இந்த போபோ சார்ஜிங் கேஸ் இதெல்லாம் நான் வைக்கல.
நான் ஏன் அதெல்லாம் வைக்கலன்னா, பிகாஸ் மொபைல் ஃபோன் தான் வைக்கணும். மொபைல் ஃபோன் என்கிட்ட இருக்க ஒரு மொபைல் ஃபோனு, அது எங்கேயாவது ஸ்லிப்பாகி கிப்பாகி விழுந்துச்சுன்னா திருப்பி என்னால் இன்னொரு மொபைல் ஃபோன்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் பவர் பேங்க்ஸ் வாங்கிட்டேன். ஸோ தட் என்னோடய டேங்க் பேக்குள்ளேயே வச்சுட்டு எனக்கு தேவைன்னா என்னோடய ஃபோனை நான் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பவர் பேங்க்ஸ் 2 வச்சுருக்கேன். அண்ட் கைஸ், இந்த பவர் சாக்கெட் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. அமேசானில் தான் பார்த்தேன் இதை நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது மற்ற கடையில் வெளிலலாம் தேடினா எனக்கு பெருசாக கிடைக்கல. அண்ட் கிடைச்சாலும் 1000 ரூபாய் 2000 ரூபான்றாங்க. என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அமேசானில் எனக்கு இது 500 கிடைச்சிது. ஏன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 யூஎஸ்பி போர்ட்ஸ். இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் இப்போதைக்கு ரொம்ப எசென்ஷியல்ஸ். பிகாஸ் இப்போ இந்த 2 பவர் பேங்க் எடுத்திங்கன்னா கூட இதுக்கு அடாப்டர்லாம் வராது. வெறும் கேபிள் மட்டும் தான் கொடுப்பானுங்க. என்கிட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு மொபைல் அடாப்டர் வச்சு தான். அந்த அடாப்டரை வச்சுட்டு நான் ஒரு இதுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கேபிள்ஸ் டேரெக்டாக நம்ம யூஎஸ்பி ப்ளக் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சூப்பர் குட். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 590 கிட்ட வந்துச்சு. அமேசானில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட் கைஸ். நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பெயின் ஸ்ப்ரே. ஸோ போகிற ட்ராவலில் ஏதாவது பெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐம் கோயிங் டு கேரி மை டேப்லெட்ஸ். ஸோ அதனால் அதுவும் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். அண்ட் ப்ளூடூத் ஹெட்செட்ஸ். இந்த ப்ளூடூத் ஹெட்செட்ஸ் எதுக்குன்னா பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை. இந்த கேமரா வாங்கியிருக்கேன்ல, இந்த கேமராவை இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட கனெக்ட் பண்ணி தான் இதை தான் மைக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் ஹெல்மெட்டில். அண்ட் நான் இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே பண்ணல, கொஞ்சம் வீட்டிலே டெஸ்ட் பண்ணேன். இது சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த கேமராவோட இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை மைக்காக கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெல்மெட்குள்ளே வச்சுட்டு இதை தான் மைக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் சி இதோட குவாலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு. இது ஒரே ஒரு மட்டும் தான் என்னோடய ஆப்ஷனாக இருக்குது. நான் தனியாக மைக்கெலாம் வாங்கலை எதுக்குன்னு. அண்ட் கம்மிங் இயர் என்னோடய லென்ஸ் கிட் அண்ட் லென்ஸ் சொல்யூஷன். அண்ட் கைஸ், இந்த ஒரு சின்ன செயின் ஸ்ப்ரே மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். நான் பெரிய செயின் ஸ்ப்ரேலாம் வாங்கலை. ஏன்னா போகிற தூரத்தில் ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம். அண்ட் இது இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் பெருசாக வாங்கலை. அண்ட் திஸ் ஒன் கைஸ், இந்த டிஸ்க் லாக் அலாரம் வித் அலாரமோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதை ஜிபி ரோட்டில் தான் வாங்கினேன். இதை 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதை லுக்கிங் குட். இப்போதைக்கு ஓகே. லெட்ஸ் சி. அண்ட் ட்ரிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ விஷயங்கள் நாம் பார்த்துட்டோம். இதை விட ரொம்ப முக்கியம், ஹிமாலயன் நான் வண்டி வச்சுருக்கேன். அண்ட் அது டியூப் வண்டி. ஸோ எப்போ வேணாலும் பஞ்சர் ஆகலாம். எங்கேயாவது பஞ்சர் காய்ச்சி இல்லை டியூபே பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி ரியலி பெனிஃபிஷியல். அது ஃப்ரண்ட் டியூபு, இது பேக் டியூப். இது ஃப்ரண்ட் டியூப் தான் கைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 1000 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க. இதுவும் ஜிபி ரோட்டில் தான் வாங்கினேன் நான். 1000 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க ஃப்ரண்ட் டியூப். எனக்கு ஃப்ரண்ட் டியூப் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்றாங்க. பட் நான் பெருசாக தேடலை. நான் தேடின வரைக்கும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் ஒருத்தங்கிட்ட கிடச்சிது, அதனால் வாங்கிட்டேன். 1000 ருபீஸ். இது ஒரு 700 ருபீஸ், ஆல்மோஸ்ட் 1700 ருபீஸ் 2 டியூபும் சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ எஸ், இதெல்லாம் தான் கைஸ் ஆல்மோஸ்ட் என்னோடய முக்கியமான இம்பார்ட்டன்ட் செட்டப்ஸ்னால் இதுதான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து போகணும். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இதெல்லாம் வேணும். இன்கேஸ் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி குட்டி விஷயங்கள்லாம் எசென்ஷியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் subscribe. See you in the next video guys. Thanks. Bye bye.